தமிழக காய்கறிகளில் அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள கேரள அரசின் அறிவிப்பு தமிழக விவசாயிகளை கொதிப்படையச் செய்துள்ளது. கேரள அரசு பேசுறது எல்லாமே பொய். தமிழ்நாட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிற அத்தனை பேரும் நேரம் செத்து போயிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே ரிஜெக்ட் பண்ணல, விலையை குறைச்சி எடுக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணது கேரள அரசு. இவ்வளவு நாள் எங்களுடைய காய்கறிகளை தமிழ்நாட்டிலிருந்து போகிற காய்கறிகளை நல்ல கெல்த்தாக இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு வியாபாரிகள் நினச்சோம்னா அவங்களுக்கு 16 வழியுமே அடைச்சிட்டோம்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க பறந்து தான் காய்கறி வாங்கினேன். நம்ம சாப்பிட்றது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தான் நம்மளே சாப்பிட்றோம். ஃபஸ்ட் கிளாஸ்க்கு அவங்க வேணாம்னு சொல்கிறது நிர்வாகத்திறமையில் உள்ளது. அவங்க அந்த முல்லை பெரியார் அணைய கருத்தை வச்சு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோழி கழிவுலேருந்து மருத்துவ கழிவு தமிழ்நாட்டில் வழியாக பொள்ளாச்சி வெளியோ பாலக்காட்டு வெளியோ கொட்டுறாங்க. இவ்வளோ செஞ்சுட்டு நம்ம காய்கறியை போய் மருத்துவ ரீதியாக பூச்சிக்கொல்லி இருக்கின்றாங்களே, என்ன ஒரு சாத்தியக்கூறு இல்லை. பறவை காய்ச்சல் சொல்லி முட்டையை தடை பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு காரணத்தை ரீசன் சொல்லி காய்கறி தடை பண்ணுறாங்க. இல்லை ஏதோ உட்கருத்து இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நிறுத்தினாலும் திரும்பி நம்ம இருந்தால் போய் வர வழி இல்லை. அது கேரளாக்காரர்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை இல்லாமல் பேசி பூச்சி இருக்குது புழு இருக்குன்னு சொல்லி ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. அவங்கள நாங்கள் கண்டிப்பாக கண்டிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆய்வு நடத்திய கேரள தோட்டக்கலைத்துறையினர் தடை செய்யப்பட்ட ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுவதாக அம்மாநில அரசுக்கு அறிக்கை அளித்தனர். மேலும் தமிழக காய்கறிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கவும் தேவைப்பட்டால் தடை செய்யவும் பரிந்துரைத்தனர். முழுக்க தமிழக காய்கறிகளை மட்டுமே நம்பியுள்ள கேரளா திடீரென இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் காரணம் புரியாமல் தமிழக விவசாயிகள் குழம்பியுள்ளனர். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டிலேருந்து 200 லாரி காய் மட்டும் போகுது. இது போக லண்டன் போகுது, வேறு சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாடுகளுக்குமே எக்ஸ்போர்ட் ரேட் இங்கேருந்து போயிட்டு வச்சுட்டு தான் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது உள்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு தடை விதிக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். கெமிக்கலை பொறுத்த மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் அதில் சொல்ல முடியும். ஏன்னா புதுசாக நம்ம விவசாயிகள் எந்த மருந்தும் அடிக்கலை, ஆண்டாண்டு காலம் அடிக்கிற மருந்து தான். அதுபோக கடந்த நம்ம தினமலர் பத்திரிகையில் 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. என்னென்னா ஒரு 32 மருந்துகள் காய்கறிக்கு பயன்படுத்துவதை தடை செய்யப்பட்டிருக்க. உதாரணமாக மோனோக்ரோட்டோபாஸ், பென்தியான் அந்த மாதிரி மருந்துகள் தடை செய்யப்பட்ட மருந்துகள் காய்கறிக்கு பயன்படுத்தாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். உழவர்களிடமிருந்து உற்பத்தியாகின்ற பொருட்களில் அதிக அளவு நச்சுத்தன்மை இல்லை. ஆக ஒரு பயன்படுத்துபவர்கள், அதாவது விற்பனையாளர்கள் மூலமாகவோ அல்லது வேறு யார் மூலமாகவோ சில நேரங்களில் சில தடங்கல்கள் இருக்கலாம். அதை கண்டறிவதற்காக அரசும் சரி பல்கலைக்கழகமும் முயன்று வருகின்றது. இங்கேருந்து போகிற லாரிகள் குறையலை. அப்படி இருந்ததுன்னா என்ன இருக்கணும்? இங்கேருந்து போகிற லாரி குறைஞ்சிருக்கணும். நம்மகிட்ட வாங்குகின்ற பொருளும் உற்பத்தி ஆகின்ற பொருளும் குறையலை. அதனால் நீங்கள் ஒன்றும் மக்கள் யாரும் பீதி அடைய வேண்டியதில்லை. மதுரை சார்ந்த பகுதிகள் சுமார் 80 டன் காய்கறிகள் தினந்தோறும் அண்டை மாநிலங்களுக்கு செல்கிறது. நமது விளைநிலங்களில் விளையக்கூடிய இந்த காய்கறிகளில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் குறிப்பிட்ட அளவிற்கு அதனுடைய எஞ்சிய நஞ்சுகளுக்கு கீழ்தான் இருக்கிறது. பொதுவாக விளைநிலங்களில் பயிரிடப்படக்கூடிய பயிர்களில் எஞ்சிய நஞ்சுகளின் அளவு குறைப்பதற்கான முயற்சிகளை வேளாண்மைத்துறை, பல்கலைக்கழகம், உயர் அதிகாரிகள், உழவர் பெருமக்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக குறைப்பதற்கான வழிமுறைகளையும் கண்டறிந்திருக்கிறோம். ஒருவேளை அது உண்மை என்றால் ரசாயனம் விற்போரையும் தயாரிப்போரையும் தான் தண்டிக்க வேண்டும். மாறாக வியர்வை சிந்தி நமக்காக உணவை தரும் விவசாயி வயிற்றில் அடிப்பது எந்த வகையில் நியாயம்?